கடந்த வியாழக்கிழமை அரசாங்கம் வெளியிட்ட தகவலின்படி விமான போக்குவரத்து குளறுபடியால் ஏற்படும் விபத்துக்கள் அதிகமாகிக் கொண்டே போகின்றன. இதை குறைப்பதற்காக FAA ஒரு உயர்ந்த தொழில்நுட்ப சேட்டலைட்டை உருவாக்கியுள்ளது. மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் சர்வீசஸ் ACAT டீம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களை நாங்க காப்பாற்றணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கர்வமா இருக்கு. விமர்சகர்கள் இந்த புது ACAT சிஸ்டமை அதிக செலவிலான மோசடி என்றும் இது எந்த விதத்திலும் பாதுகாப்பு தராது என்று கூறுகின்றனர். மேலும் FAA இதற்கு குறைந்த சோதனை ஓட்டத்தில் ஒப்புதல் அளித்து விட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த புது ACAT தொழில்நுட்பம் விமான போக்குவரத்தை பாதுகாப்பாக மாற்றுமா? இந்த கேள்விக்கான விடை உலகிலேயே மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஈஸ்டர்ன் சீ போர்டை திங்கட்கிழமை ACAT தொழில்நுட்பம் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்போது தெரியும். ACAT சேட்டலைட்டை கேப் கெனவரால இருந்து ஏவப்பட்டுள்ளது. ஹலோ கண்ட்ரோல் சென்டர், நான் கிளீவ்லாண்ட்லேருந்து பேசுகிறேன். ஒரு டேமேஜ் ஆன சேட்டலைட்டோட லிங்க் இங்கே எல்லா கம்யூனிகேஷனையும் பாதிக்குது. இது புது ACAT சிஸ்டமால தான் நான் நினைக்கிறேன். இப்போ பறந்துட்டு இருக்கிற எல்லா ஃப்ளைட்டையும் தரையா இருக்க எனக்கு பெர்மிஷன் வேணும். அதை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்பட வேண்டாம். அது ரொம்ப சின்ன விஷயம் தான். எனக்கு இது சின்ன பிரச்சனையா தெரியல. பாப், அதை நானே பார்த்துக்கிறேன். ஓவர். ரீஜன், திரும்பவும் கிளீவ்லாண்ட்லேருந்து தான் பேசுகிறேன். இங்க பாருங்க, இது சின்ன பிரச்சனை இல்ல. இந்த பிரச்சனை இப்ப வாஷிங்டன்ல இருந்து கிளீவ்லாண்ட் வரைக்கும் பெருசாயிட்டே போகுது. எங்க செக்டாருக்குள்ள ஃப்ளைட்டோட பார்ட்ஸ் விழுறதா கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. நான் எல்லா பிளைன்ஸையும் கீழே கொண்டு வந்தே ஆகணும். பாபி, உனக்கு ACAT பிடிக்காதுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. ஸ்டான், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பிளைன்ஸை இப்ப நான் கீழே இறக்கியே ஆகணும். பாப், எதுவுமே என் கையில இல்ல. இன்டர்ன்ஷிப்போட முதல் நாளே இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல. இல்ல பாப், ஏர்ஃபோர்ஸ் 1 இப்போ டேக் ஆஃப் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. இங்க பாரு, இந்த நேரத்துல பிரசிடென்ட் என்னால அனுப்ப முடியாது. அந்த பிளேன் ஒரு கோட்டை மாதிரி ACAT எல்லாத்தையும் பாத்துக்கும். நீ கவலைப்படாத. அடச்சே. ஏர்ஃபோர்ஸ் 1, நீங்க இப்ப கிளம்பலாம். உங்க ரன்வே நம்பர் 27. ஓகே கிளீவ்லாண்ட். பரவாயில்லையே, இந்த ACAT சிஸ்டம் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுதுல. நம்மளே தேவைப்பட மாட்டோம் போல இருக்கு. ரொம்ப போரான மீட்டிங். இன்னொரு தடவை அந்த செனட்டர் என்ன கூப்பிட்டாருன்னா அவருக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஆமா, அவர் எப்பவுமே வளவலன்னு பேசுவாரு. ஷார்ட்டா பேசி நானும் கேட்டதே கிடையாது. பா, நான் இந்த பாத்ரூமை யூஸ் பண்ண ட்ரை பண்ணா இந்த கம்ப்யூட்டர் ஏன் என்ன டெரரிஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுது? ஸ்வீட்டி, அது உன் கைரேகை கேட்கும், அவ்வளவுதான். எப்பவுமே டெரரிஸ்ட்னு சொல்லாத. என்னமோ. குட் ஈவினிங் மிஸ்டர் பிரசிடென்ட், மிஸ்ஸஸ் பிலிப்ஸ், மிலானி, வெல்கம் டு அவர் போர்ட். தேங்க்யூ. ACATல எல்லாம் அப்டேட் பண்ணிருக்கோம் சார். அதோட டாக்குமெண்ட்ஸ். தேங்க்யூ ஜோன். அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் புது பிளைனாவே மாறி இருக்கு சார். ஓ, அப்ப எனக்கு சுத்தி காட்டுறீங்களா? கண்டிப்பா மிஸ் பிலிப்ஸ், வாங்க. ஓகே. போய் ஜாலியா சுத்தி பாரு. சார், டேக் ஆஃப் பண்ண போறோம். ரெடியா இருங்க. தேங்க்யூ ஜோன். தேங்க்யூ. கிளம்பலாமா? கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. சார், இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நம்புவோம். என்ன நடக்கணுமோ அது நடந்துதான் ஆகும்.
கம் ஆன் பாப், ஃபோன் அட்டெண்ட் பண்ணு. எதுவுமே சரியில்லையே. எந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ற? ஃபோன் பேசிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏய் டோனி, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஹே, எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. நீ கேள்விப்பட்டையான்னு தெரியல, நம்ம ரிவருக்கு பக்கத்துல ஒரு சேட்டலைட் கீழே விழுந்து கிடக்கு. என்கிட்ட அதோட ஒரு பார்ட் இருக்கு. அது ஏ கேட்டோட பார்ட்டா இருக்காது. கண்டிப்பா சான்ஸே இல்லை. என்னாலையும் உறுதியா சொல்ல முடியல, அது பயங்கரமா கருகி போயிருக்கு. நான் காலையில தான் எல்லா ரிப்போர்ட்ஸும் பார்த்தேன். அங்க எங்கேயுமே ஒரு சேட்டலைட் விழுந்ததுக்கான அறிகுறியே இல்லை. அது தானா முளைச்சும் வந்திருக்காதுல்ல. இங்க பாரு, இந்த இன்ஃபர்மேஷன் 100% ஷூரா இருந்தா மட்டும் சொல்லு. ஒருவேளை இது ஏகேட் சிஸ்டமோட பார்ட்டா இருந்தா நிச்சயமான பென்டகனுக்கு சொல்லி ஆகணும். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை நான் தெரிவிக்க முடியாது. நீ சொன்னதை முன்னாடியே கேட்டிருக்கணும் பாப். இங்க பாரு, முதல்ல அது ஏகேட்டோட பார்ட் தானாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். நீ சொன்ன மாதிரி சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டோனி, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்புவோம். நீ எனக்கு 1 hour டைம் கூட, நான் சொல்றேன். நீ கால் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போ உள்ள போகணும். ஒரு புது இன்டர்ன் வர வந்திருக்கா. ஓகே. American Route 23, traffic 200 miles, Air Force One. சேம் ஸ்பீடை தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஏர்ஃபோர்ஸ் ஒன்னோட சேர்ந்து பறக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். 2 பேருமே டெட்ராய்ட் தான் போகிறோம். இது வரைக்கும் நான் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னை பார்த்ததே இல்லை. அப்படியா? சார், உங்க பில்லோ. தேங்க்யூ. பிளாங்கெட். ஷியோர், கொடுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி ஓகே. ஒன்றும் ஆகாது. ஓகே. சரியா? ஏய், நான் டெய்லி ஃப்ளைட்ல தான் போறேன். பாரு, ஒன்றும் ஆகாது. பிளாங்கெட்? இந்த சார், உங்களுக்கு பிளாங்கெட் வேணுமா? தேங்க்யூ. தைரியமா இருக்கணும். என்ன? அந்த பேக் இங்கே வச்சிருங்க, எனக்கு தேவை. அப்படின்னு நான் இங்க மேல வச்சிடுறேன். ஓகே, 1 செகண்ட். தேங்க்ஸ். ஹே, உங்ககிட்ட மார்க்கர் இருக்கா? ஓ, என்கிட்ட பென்னு தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப வேத்து கொட்டுது. ஏசி ஒர்க் ஆகலையா? இப்ப பாருங்க. ஓகே, தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, ஃபிஷிங் பத்தி Yes. உங்ககிட்ட ஏதாவது மேகசின் இருக்கா? நான் பார்த்து சொல்றேன் சார். எனக்கு ஒரு பில்லோ கிடைக்குமா? கண்டிப்பா. சீட் நம்பர் 3Bக்கு ட்ரிங்க் கொடுங்க. இந்த கோக்லாம் யாரும் குடிக்க மாட்டாங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா சார்? ஏர்ஃபோர்ஸ் ஒன், ஏகேட் அப்டேட் வந்திருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சில சிஸ்டம்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். ஓகே கிளீவ்லேண்ட். எனக்கு என்னவோ ஏகேட் மேல நம்பிக்கையே இல்லை. உன் காஃபி அது மேலே ஊற்றாம இருந்தா சரி. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. 29,000 அடிக்கு போகிறேன். தி ஆட்டோ கண்ட்ரோல் தி ஏர்த்ரெட் ப்ரோக்ராம், இல்லைனா ஏகேட்னு ஷார்ட்டா சொல்லலாம். இதால பல வெப்பன்ஸை ஆட்டோமேட்டிக்கா செயல்படுத்த முடியும். வாவ், இந்த பிளேன் ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் நினைக்கிறதை விட அழகான பிளேன் இது. சடனா இது மேல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, அப்பதானே பிரசிடென்ட் பொண்ணுன்னு நம்புவாங்க. உங்க பாய் ஃப்ரெண்ட் பேர் என்ன? கேட்ஸ். அவரு ரொம்ப கியூட்டா இருப்பாரா? அவருக்கு பிளைன் ரொம்ப இஷ்டம். ஏய் மிலானி, சாண்ட்விச்சஸா? ஹேலி. ஸ்டாஃப் சர்ஜென்ட். எஸ் சார்.
அவங்க சாண்ட்விச் சாப்பிட்டே நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? அது என்னன்னா உங்க அப்பா டயட்ல இருக்கிறதுனால நாங்க எல்லாரும் டயட்ல இருக்கணும். அவங்க யாருக்கும் பிரச்சனை கொடுக்கற ஆள் கிடையாது. இன்னொரு சூப்பரான விஷயத்தை காட்ட போறேன். ஓகே. இன்னைக்கு யார் நமக்கு ரூட் சொல்றாங்கன்னு பாத்தியா? அது யாரோ புதுசாக வேலை பார்க்குறவங்க போல. பரவாயில்ல, அவங்க பண்ணட்டும். நீ போய் உன் காஃபியை குடி. ஹாய். ஹாய் கேன். சரி, கேப்டன் சிம்முக்கும் ஜெட் இன்ஜினுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஜெட் இன்ஜின் லேண்ட் ஆனதுக்கு அப்புறமாவது அமைதியா இருக்கும். கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? ஓ ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா. மறுபடி காஃபி வேணும்னா கேளுங்க. அப்புறம் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னதான் சொல்கிறான்? சிம்ஸ், இதெல்லாம் உனக்கு புரியாது. அப்போ ஆம்பளையே அவகிட்ட போய் தைரியமாக ப்ரப்போஸ் பண்ணு. AB-23 27,000 ஃபீட்டுக்கு கீழே வாங்க. ஓகே, நாங்கள் இப்போ கீழே இறங்குறோம். சார், நீங்க எப்படி இந்த 2 பிளேனோட டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்றீங்கன்னு சொல்றீங்களா? எங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நீயே சொல்லு பார்க்கலாம். ஓகே, 2 பிளேனுமே இப்போ டெட்ராய்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. அமெரிக்கா ப்ளூ இங்க இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் 1 இங்க இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி நடக்க கூடாது. அமெரிக்கா ப்ளூவா மேலே போக சொல்லியிருக்கீங்க. கரெக்டா சொன்னேன். ஓகே. ஓ மை காட், அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னால இதை நம்பவே முடியல. எல்லா இடத்துல இருந்தும் சேட்டலைட்ஸ் கீழே விழுந்துட்டு இருக்கு. NAS நினைக்கிறத விட இது பெரிய விஷயம். நான் எல்லா பிளேனையும் இப்ப கீழே இறக்கி ஆகணும். ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளுங்க. எல்லா பிளேன்ஸும் கீழே இறக்குங்க. இந்த முடிவுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு. ரீஜன், நான் கிளீவ்லாண்ட்ல இருந்து பேசுறேன். நான் பிளேன்ஸை கீழே இறக்க போறேன். ஏர்ஃபோர்ஸ் 1ல எந்த பிரச்சனையும் இல்ல. பிரசிடென்ட்டை டிஸ்டர்ப் பண்ணத சொன்னா கேளு. ஏர்ஃபோர்ஸ் 1க்கு ரிஸ்க் அதிகமா இருக்கு. என்னால சும்மா இருக்க முடியாது. அது நீ முடிவு பண்ணாத. அமைதியா இரு, இல்லனா உன்னை வேலையை விட்டு தூக்க வேண்டியது இருக்கும். நான் வெளியில போய் ஒரு போன் பேசிட்டு வரேன். கம் ஆன், போன் எடு. பாப், நான் பேசுறது கேக்குதா? எனக்கு இங்க சுத்தமா டவர் கிடைக்கல. கண்டிப்பா இது ஏகேட் சேட்டலைட்ல இருந்து விழுந்த ஒரு பார்ட் தான். எங்களுக்கு ஆல்ரெடி பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்ற? என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. பிளேன்ஸோட நிலைமை? 2 பிளேன் இன்னும் கீழே இறங்காம அங்கேயே இருக்கு. அட கடவுளே, நீ சொன்ன மாதிரி எல்லாம் தப்பா தான் நடக்குது. இல்ல, நான் சொன்னதை விட ரொம்ப தப்பாவே நடக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம். டமராக் பிரிட்ஜ் உனக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஒரு 30 கிலோமீட்டர். நீ இப்போ 1/2 மணி நேரத்துக்குள்ள அங்க போய் ஆகணும். அங்க ஒரு டவர் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு அனலாக் சிஸ்டமை யூஸ் பண்ணி நம்ம ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும். ஆமா, எதுக்கு இது பாப்ஸ்? உன் வீட்டுக்கு போய் 1980ஸ்க்கு முன்னாடி வந்த டிமேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வா. இப்போ நாம இந்த 2 சிக்னலையும் ஒண்ணா ஆக்கி ஆகணும். என்னால ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னலை கிரியேட் பண்ண முடிஞ்சா என்னால அமெரிக்கா ப்ளூ 23 கிட்ட பேச முடியும். அந்த ஒரு பிளேனுக்கு தான் எந்த கனெக்ஷனும் இல்லையா?
இல்லை இன்னொரு பிளைனும் இருக்கு. அதை பற்றி இப்போ என்னால் பேச முடியாது, அது பாதுகாப்பும் இல்லை. ஆண்டோனியா, நான் பேசுறது கேக்குதா? பாப் பாப் ஹலோ ஆண்டோனியா, பேசுறது கேக்குதா? பாப் கேக்குதா? ஆண்டோனியா, நான் பேசுறது கேக்குதா? அதுக்கேற்ற மாதிரி ஆட்டிடியூடை மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏர்ஃபோர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். சரியா? தேங்க்யூ. நீங்க சுத்தி காட்டினதை நான் கேஜ் கிட்ட கண்டிப்பா சொல்றேன். சொல்லுவீங்களா? கண்டிப்பா. அவர் பதிலுக்கு என்ன சொல்றாருன்னு நான் சொல்லுங்க. கிட்ட சொல்றேன். ஆமா. என்னது இது? ஏதாவது பெரிய எலக்ட்ரிக்கல் ஸ்டாமா? அப்படி கூட இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்டாமும் வருதுன்னு நினைக்கிறேன். இங்க என்ன நீங்க நடக்குது? உள்ள போய் உட்காருங்க, என்னன்னு நான் பாக்குறேன். ஏதோ நம்மள வந்து தாக்கின மாதிரி இருக்கு. சில சிஸ்டம்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. எமர்ஜென்சி சீக்வன்ஸ் ஹே கட் ஆன் பண்றேன். ஓகே, ஏகேட் இப்போ ஆரம்பிச்சாச்சு. எல்லாமே கிளியரா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, சரியாயிடும். நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே. நேவிகேஷன் சிஸ்டம் டேமேஜ் ஆயிடுச்சு. வேற ஏதாவது டேமேஜ் இருக்கா? ஆன் போர்ட் அவுட் போர்ட் கம்யூனிகேஷன் எல்லாமே இப்போ சுத்தமாக டேமேஜ் ஆயிருக்கு சார். நம்மளால இப்போ யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியாது. ஏதாவது பிசிக்கல் டேமேஜ்? பிசிக்கல் டேமேஜ் எதுவும் ஆன மாதிரி தெரியல. மின்னல் மாதிரி ஏதோ ஒன்று தாக்கி இருக்கு. கிளீவ்லாண்ட் கண்ட்ரோல், நான் பேசுறது கேக்குதா? ரிப்ளை இல்லையா? இல்ல. உடனே ஏகேட்டுக்கு போ. அதோட கம்யூனிகேஷன் கண்ட்ரோலை செக் பண்ணு. என்னாச்சுன்னு பாரு. ஓகே சார். கதவு லாக் ஆயிடுச்சு. ஓபன் ஆக மாட்டேங்குது. ஓபன் ஆகலையா? நான் இங்க ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். வேலைக்காகாது, அது லாக் ஆயிடுச்சு. சார், என்னோட கண்ட்ரோல்ஸும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது சார். நான் ஸ்டேஜ் 2 ட்ரை பண்றேன். வேலைக்காகல. ஏர்ஃபோர்ஸ் 1 ஏகேட்ல ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதை நீங்க உடனே டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும். சீக்கிரம். என்னாச்சு? ஏர்ஃபோர்ஸ் 1, நான் பேசுறது கேக்குதா? ப்ளீஸ் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பட் பென்டகன் உங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. ஒரு நல்ல கண்ட்ரோலர் கழக ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றது. சில சமயம் எவ்வளவு பெரிய கண்ட்ரோலரா இருந்தாலும் அவங்க ஜட்ஜ்மெண்ட் தப்பாடி. வேற வழி இல்லை. ஆண்ட்ரூஸ் ஏர்பேஸ், கிளீவ்லாண்ட்ல இருந்து பேசுறேன். இங்க ஒரு பெரிய எமர்ஜென்சி. கம் ஆன். கேப்டன் ஏகர், எங்களுக்கு இப்போ ஒரு கமாண்டர் இமீடியட்டா தேவை. என்னாச்சு லெப்டினன்ட்? ஆபரேஷன் மார்னிங் லைட் சார். லெட்ஸ் கோ. எல்லா மிலிட்ரி பர்சனும் கேளுங்க, ஆபரேஷன் மார்னிங் லைட்டை ஆரம்பிக்கணும். எல்லாருமே இமீடியட்டா பிரீஃபிங் ரூமுக்கு வாங்க. ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா இல்லையா? எல்லாமே பிரச்சனையாக தான் சார் இருக்கு. பவர் அவுட்டேஜ், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். கிளீவ்லாண்டில் ஏர்ஃபோர்ஸ் 1 காண்டாக்ட் பண்ண முடியல. இப்போ ஏர்ஃபோர்ஸ் 1 காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்ம மட்டும்தான் சார். சார், அப்போ அந்த சேட்டலைட் நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள விழுந்துருமா? இந்நேரம் மிலிட்ரி ஃப்ளைட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் 1 கீழே கொண்டு வந்திருக்கோம். இப்போ என்னோட அடுத்த வேலை இன்னொரு பிளேனை கண்டுபிடிக்கிறது.
இன்னும் கொஞ்ச நாள் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். அயோக்கி, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீ அதை பண்ண மாட்டேன். அதை நீயும் பார்க்க தானே போற. ஓ மை காட், ஏகேட் சேட்டலைட் உடஞ்சு விடுறதுக்கு நேராக ஏபி ஃப்ளைட் போயிட்டு இருக்கு. எப்படியாவது உங்களை ஒன் பண்ணி ஆகணும். அமெரிக்கானா ப்ளூ 23, நான் கிளீவ்லாண்ட்ல இருந்து பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா? அமெரிக்கானா ப்ளூ 23 கேக்குதா? கன்சோல்ல தீ பிடிச்சிருச்சு. பவர்லாம் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கேப்டன் சீட் பெல்ட் சைனை ஆன் பண்ணிருக்காரு. எல்லாரும் சீட்லயே இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன தொடாதீங்க. தொடாதீங்கன்னு சொல்றேன்ல. சார் கூல் சார். முதல்ல சொல்றது கேளுங்க. உங்க சீட்ல உட்காருங்க. ப்ளீஸ் சார், உட்காருங்க சார். சொல்றது கேளுங்க. சார் தயவு செஞ்சு நீங்க உங்க சீட்ல உட்காருங்க. அந்த பேப்பர்ஸ் நான் எடுத்து கொடுங்க சார். முதல்ல நீங்க உட்காருங்க. இந்தாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சீட் பெல்ட் போடுங்க. சார் தயவு செஞ்சு சீட்ல இருந்து எந்திரிக்காதீங்க. ஓகே சார். Thank you so much. Thank you so much. Thank you very much. அப்படியே அமைதியா உட்காருங்க சார். இது நான் இப்போ வந்துறேன். சரி நீங்க பாத்து. ஏய் விழுந்துற போற. நம்ம ரெண்டு இன்ஜின்ஸுமே வர்க் ஆகல. கிளீவ்லாண்ட் கண்ட்ரோல், அமெரிக்கான ப்ளூல இருந்து பேசுறேன். மேடே மேடே, இங்க ரெண்டு இன்ஜினுமே ஃபால்ட் ஆயிடுச்சு. நமக்கு வேற வழி இல்ல, நம்ம கீழே விழுந்துட்டு இருக்கோம். அமெரிக்கானா ப்ளூ 23, நான் கிளீவ்லாண்ட்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு கேக்குதா? திரும்பவும் இதை ஆன் பண்ண ட்ரை பண்றேன். 150 knots. அமெரிக்கானா ப்ளூ 23, 27,000 ஃபீட்டுக்கு உடனே கீழே வாங்க. அதுவும் இப்பவே. மிஸ்டர் ராவல், என்னது ரொம்ப பக்கமா வந்துட்டு இருக்கு? ஏதோ ஒண்ணு நம்மள நோக்கி வருது. சார் ரேடார் ட்ராக் ஆயிட்டு இருக்கு. unknown accelerator particles, அதாவது RIP coordinates 41, 28, 56. எங்க போய்கிட்டு இருக்கு? அது கிளீவ்லாண்ட் சார். என்ன கிளீவ்லாண்டா? எல்லாரும் இங்க இருந்து போங்க. சேஃபான இடத்துக்கு போங்க சீக்கிரம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்ஜினை ரீஸ்டார்ட் பண்றேன். நமக்கு இதை தவிர வேற வழி இல்ல. ஏர் ஸ்பீட் 225 knots. நமக்கு மினிமம் 300 வேணும். இந்த வேகம் பத்தாது. Yeah. 245. Yeah. 260. Come on. 265. Come on, speed ஆகு. 295. என்னால முடியும். Come on. ஜஸ்ட்ல தப்பிச்சோம். நீ சாதிச்சிட்ட. என்னாலே இதை நம்ப முடியல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேல போய்கிட்டு இருக்கோம். ரேடியோ ஆன் பண்ணு. இது வேலைக்காகல. என்ன ஆச்சு? திடீர்னு நம்ம என்ஜின் ஏன் ஆஃப் ஆச்சு? நேவ் ரேடியோ ஆன்ல தான் இருக்கு.
ஜிபிஎஸும் ஆனதா இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஐயோ பொறுமையா யோசி. இப்போ நம்ம எங்க போலாம்? சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுது. நம்ம இன்ஜின் ஆஃப் ஆனப்பவே நம்ம எங்க போறோம்ன்ற பிளானும் ஆஃப் ஆயிடுச்சு. நேவிகேஷன் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம கிராஷ் ஆயிடுவோம். கண்டிப்பா நம்ம கிராஷ் ஆக மாட்டோம் அயோக்கி. கொஞ்சம் யோசி. என்ன? சூரியன் எங்க இருக்கு? ஏதாச்சும் லேண்ட்மார்க்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். அது என்னது? இங்க இருந்து போ. அப்ப நீங்க மேல பறந்துட்டு இருக்கிற பிளேனை நான் கீழே இறக்கி ஆகணும். அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும். அப்ப நானும் உங்க கூட இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. இங்க இருந்து போ. என்னோட உதவி உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அப்படின்னா சரி, நம்ம என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம் வா. என்ன ஆச்சு மேஜர்? ரேடியோ வேலை பார்க்கல, செக்யூரிட்டி டோர்ஸ் வேலை பார்க்கல, நேவிகேஷன் வேலை செய்யுது, டாக்ஸினிட்டி ரேடாரும் வேலை பார்க்குது. அப்போ ஆட்டோ பைலட்? யா, அதுவும் வேலை செய்யுது. மின்னல் தாக்கிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதே மாதிரி நடக்காம இருக்க ப்ரே பண்ணுங்க. சார், என்னோட கண்ட்ரோல்ஸ் அது இன்னமும் வேலை செய்ய மாட்டேங்குது. ட்ரை பண்ணி பாரு. என்னால முடியல சார். அந்த ஏகேட் ஏதோ ஆட்டோமேட்டிக் மோடுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னால எதுவுமே பண்ண முடியல. எதனால இப்படி சொதப்புது? இந்த ஏகேட் பிளேனை ஓட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம கிட்ட இந்த பிளேனோட கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்ல வரியா? இல்ல சார், அதுதான் உண்மை. நம்மளால இப்ப பண்ண முடிஞ்சது ஏசிடி இந்த பிளேனை லேண்ட் பண்ணோம் அப்படின்றத நம்புறது மட்டும்தான். எமர்ஜென்சி பீக்கன் ஆக்டிவேட் பண்ண. அதை ஆக்டிவேட் பண்ணிடலாம், ஆனா எதுக்காக? இப்போதைக்கு கம்யூனிகேட் பண்ண நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி அது மட்டும்தான். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, என்னால் இந்த கம்ப்யூட்டர்ஸ் நம்பி பிரசிடென்டோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. பிரசிடென்ட் எங்க இருக்காரு? ஏர்ஃபோர்ஸ் ஒன்னை என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல சார். அவங்கள காண்டாக்ட் பண்ண 2 F-16 அனுப்பிச்சிருக்கேன் சார். 2 F-16 ப்ரொடெக்ஷன் ஃபார்மேஷனுக்கு மாத்து. ஓகே சார். நான் ஒரு ரைட் சைடில் இருக்கேன். ஓகே கேண்டா. ஏர்ஃபோர்ஸ் 1 இப்போ 20,000 அடியில பறந்துட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே டேட்டர். நம்ம பீக்கனை கண்டுபிடிச்சிட்டேன். உடனே ஆன் பண்ணு. ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ணிட்டேன். உன்னோட சைக்கிளுக்கு $100 தரேன். $200 வேணும். அப்புறம் உன்னோட வாட்ச். உன்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கா? உடஞ்சி போச்சு. சரி ஓகே, இந்த சைக்கிள் கொடு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். எல்லாம் போச்சு, எல்லாம் எரிஞ்சு போச்சு. சார், இது வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? பாருங்க, ஒர்க் பண்ணுது. ஓ மை காட். என்ன சார்? AB-23 அவங்க லைனை விட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியா? ஏர்ஃபோர்ஸ் 1 AB-23 நேருக்கு நேர் இருக்காங்க பாரு. ஏன் உங்க பீக்கன் வச்சு போக கூடாது? நம்ம பீக்கன் இப்போ ஒர்க் ஆகல. சரி வா போலாம். ஏகேட் ஹியூமன் எரர் எலிமினேட் பண்றதுன்னு நம்ம பண்ற எதையுமே ஏத்துக்கவே மாட்டேங்குது சார். பேசாம அதை டிசேபிள் பண்ணிடலாமா? வேணாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே செக்யூரிட்டி சிஸ்டம் அது மட்டும்தான். செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ் வேலை பார்க்கல. கமான், சீக்கிரமா ஏகேட் வேலை செய்யணும்னு ஒரு செக்யூரிட்டி அலர்ட்டை கூட. இன்னும் 30 செகண்ட்ல நம்மள 2 பேர் தாக்க வரதா ஏகேட் நம்மளுக்கு காட்டுது சார். ராஜர் தட். சீக்கிரமா வா, வந்து டிஃபென்சிவ் பொசிஷனை எடுத்துக்கோ. சார், நம்ம சைட் பாயிண்ட் இன்ஜின் இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆனா என்கிட்ட எந்த கண்ட்ரோலும் இல்ல சார். ஏதாச்சும் பண்ணுங்க மேஜர். சார், அது நம்மளுடைய ஆட்கள். நிறுத்து, எல்லாத்தையும் நிறுத்து.
F-16 ஏர்ஃபோர்ஸ் 1ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு கேக்குதா? F-16 ஏர்ஃபோர்ஸ் 1ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு கேக்குதா? சார் மிசைல் லான்ச் பண்ண ரெடி ஆயிடுச்சு சார். அது எப்படியாவது நிறுத்துங்க மேஜர். நம்ம ரெண்டு F-16மே ஏகாட் எதிரி நினைக்குது கேப்டன். என்னால எதுவும் பண்ண முடியல. ஹலோ, நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா சார்? ஏகாட் உங்களை எதிரி பிளேனா நினைச்சிட்டு இருக்கு. கேக்குதா இல்லையா? உடனே எங்களை விட்டு விலகி போங்க. உடனே விலகி போங்க ப்ளீஸ். F-16 நான் பேசுறது கேக்குதா? அடச்சே, நம்ம கம்யூனிகேஷனும் வேலை செய்யலாம். பின்னாடி போயிடுங்க. எதுவுமே உங்களுக்கு கேட்கல. பின்னாடி பக்கத்துல போங்க, வராதீங்க. பின்னாடி போங்க, போங்க. பின்னாடி போங்க. போங்க போங்க பின்னாடி போங்க. பின்னாடி போங்க. நோ. அமைதியா அமைதியா ப்ளீஸ் அமைதியா. நம்ம ஹரி எங்க? நீ அமைதியா இரு. நான் அவளை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். கண்ட்ரோலை மெயின்டைன் பண்றேன். ஸ்பீடையும் மெயின்டைன் பண்றேன். டாடி அவங்க நம்ம ரேடார்ல தெரியல. பிரசிடென்ட் நான் அலர்ட் பண்ணி ஆகணும். ஹலோ ஹலோ. ஏஜென்ட் ராபர்ட், நான் பேசுறது கேக்குதா? ஏஜென்ட் ராபர்ட், நான் பேசுறது கேக்குதா? ஆன்போர்ட் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாம லாக்டவுன் மோடுக்கு போயிட்டோம்னு நினைக்கிறேன். எந்த மானிட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. டாடி அங்க பாருங்க. சார் சரி ஓகே என்னாச்சு? ஏய் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நினைக்கிறேன். சார் ஓகே அவரை கொஞ்சம் மேல என்னாச்சு? அவரை கீழே கூட்டிட்டு போங்க. மெதுவா கீழே ஒண்ணும் பிரச்சனை உட்காருங்க இல்லை சார். சார் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல சார். கூலா இருங்க. அமைதியா இருங்க சார். நான் அவரை உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பதட்டப்படாதீங்க சார். அமைதியா முதல்ல இருங்க. ஷர்ட் பட்டன்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. நீங்க அமைதியா இருங்க சார். அப்படி பேசாதீங்க. சார் டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க இருக்கோம் சார். உங்களுக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரமா ஷர்ட் கழட்டுங்க. மூச்சு விடுங்க சார். கொஞ்சம் பதறாம இருங்க. அவர்கிட்ட இருந்து எல்லாரும் தூரமா இருங்க. சீக்கிரம் அவரை யாரும் தொடாதீங்க. சீக்கிரம். தள்ளி போங்க. அவருக்கு காத்து வர விடுங்க. கடவுளே இதுக்கு என்னாச்சு? இது வேலை செய்ய மறுபடியும் மாட்டேங்குது. ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் ட்ரை ட்ரை பண்றேன். அவரை எப்படியாவது காப்பாத்த முயற்சி பண்ணுங்க. ப்ளீஸ் மேம். ப்ளீஸ் மேம் நீங்க பதட்டப்படாதீங்க. அது வேலைக்காகல. கம் ஆன். இது எடுங்க. 1 2 3 4 5 மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. கம் ஆன். 1 2 3 4 5.
என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா ஏகேட் இந்த பிளேனை கம்ப்ளீட்டா தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிச்சு. நம்மளால இப்ப எதுவுமே செய்ய முடியாது. சார் நீங்க இப்ப என்ன பண்றீங்க? மேஜர், எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்கிற ஆசை சுத்தமா இல்லாத புரிஞ்சுக்கோங்க. ஆனா நம்ம கிட்ட வேற வழியும் இல்லை. என்னோட பிளேன்லேயே என்னை எதிரின்னு சொல்ற எதுவுமே இருக்கக்கூடாது. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். என் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. மூச்சு விடுங்க. Come on. 1 2 3 4 5. மூச்சு விடுங்க. Come on. 1 2 3 4 5. சார், அவரை இறந்துட்டாரு சார். என்னது? அவரு செத்துட்டாரு? நீங்களே அவரை சாகடிச்சிட்டீங்க. தயவு செஞ்சு நீங்க உங்க சீட்ல உட்காருங்க. எல்லாரும் தயவு செஞ்சு சீட்ல உட்காருங்க. நீங்க எல்லாரும் அப்படியே உங்க சீட்ல உட்காருங்க ப்ளீஸ். உங்க சீட் பெல்ட் போடுங்க. அவர் நம்மளையும் சேர்த்து தான் சொல்றாரு. வா போலாம். ஓகே. நம்ம பைலட் கிட்ட சொல்லணுமா? வேண்டாம், இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். எமர்ஜென்சி பீரியட்ல சேஃப்டி ப்ராப்ளம்ஸ் மட்டும் சொன்னா போதும். இங்க பாரு, நாம இப்ப ரொம்ப வேகமா வேலை பார்க்கணும். வா. ஓகே சார். சார், நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? அந்த பிளேன் ரெண்டும் இடிச்சுக்கிறதுல இருந்து தவிர்க்க போறோம். நம்ம கிட்ட பீகான்ஸும் இல்ல, கம்யூனிகேஷனும் இல்ல. நீ முதல்ல கீழே வா. நம்ம முதல்ல டிரான்ஸ்பாண்டர் கிட்ட போனோம். ஓகே. இந்த ஆண்டனாவை முதல்ல மேல தூக்கணும். இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? இதை தவிர வேற வழி இல்ல. அந்த பக்கம் போனோம். அதை பார்க்கவே பயமா இருக்கே. அப்ப நீ இங்கே இரு, நான் வரேன். பார்த்து போங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். ஓகே. ஹேண்ட்ஸ் அப். இது தடை செய்யப்பட்ட உள்ள பகுதி. ஒரே நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. தரையை நோக்கி உடனே படுன்னு சொல்றேன். கையை நல்லா தூக்கு. இன்னும் கையை பின்னாடி கட்டு. கமாண்ட் 29483 இருந்து பிரைவேட் கிளார்க் பேசுறேன். இல்லீகல் என்ட்ரிக்காக ஒரு பொண்ணு பிடிச்சிருக்க. எனக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும். ஓவர். இன்னும் கொஞ்ச அவர் நேரத்துல உங்க உங்க கமாண்டிங் கமாண்டிங் ஆபீசரா? அவர்கிட்ட நான் பேசணும். ரொம்ப அர்ஜென்ட். இல்ல, எனக்கு உடனே வேணும் ப்ளீஸ். சீக்கிரமா ப்ளீஸ், வரும். என் வெயிட் பேரு பண்ணுங்க. டாக்டர் ஆண்டோனியா. ப்ளீஸ், நான் ஜேபிஎலோட டெக்னிக்கல் ஆபீசர். நான் உங்க விரோதி கிடையாது. ப்ளீஸ், நான் உங்க சிஇஓ கிட்ட பேசணும்.
மேம் நான் சொல்றத கேளுங்க. 2 பிளேன் நேருக்கு நேரா மோதிக்கு போகுது. அதுல ஒரு பிளேன்ல பிரசிடென்ட் இருக்காரு. என்ன உடனே உங்க CEO கிட்ட கூட்டிட்டு போங்க. இல்லனா பிரசிடென்ட் இருக்கிற பிளேனும் இன்னொரு பிளேனும் மோதிக்கிட்டதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணமா மாறிடுவீங்க. ஓகே வாங்க போலாம். உனக்கு என்னாச்சு? எங்க இருக்கன்னு சொல்லு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இப்போ எங்க போறீங்க? பங்கருக்கு போறேன். உன்னால முடியலையா? என்னால் எதுவுமே பண்ண முடியல. ரேடார்ல தெரியறது எதிரியா இல்லை நம்மளான்னு தெரியாம இருக்க. ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் டேக் ஒர்க் பண்ணல. இப்போ என்ன பண்றதுன்னு புரியல. அந்த ஐடென்டிஃபிகேஷன் டேக் இல்லாத எல்லாருமே இந்த ஏ கேட் எதிரியா தான் பார்க்கும். நம்மளையும் சேர்த்துதான். ஏர்ஃபோர்ஸ் ஒன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கர்னல். முடிஞ்சுதா? எல்லா டிஜிட்டல் நெட்வொர்க்கும் டவுன், அதனால அன்லாக்ல ட்ரை பண்ணுறேன். நேஷனல் கார்டு வழியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, ஆனால் அது கரெக்டாக யாராலையும் செக் பண்ண முடியாது சார். சரி, இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் தான் என்ன? இப்போதைக்கு ஏர்ஃபோர்ஸ் ஒன் லாக்டவுன் மோடில் இருக்குது சார். பக்கத்தில் பறக்கிற எல்லா பிளேனையும் எதிரியாக காட்டுது. அப்போ நம்ம ஆப்ரேஷன் சாண்ட்ஃபாக்ஸுக்கு ஒரு க்ரூவை ரெடி பண்ணி ஆகணும். சாண்ட்ஃபாக்ஸா? ஓகே சார். பட் எதை வச்சு சார் பண்ணுறது? அதை வச்சு நம்மளால யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியாதா? இல்லை முடியாது. எனட்டிக்கா சுத்தமாக வேலை செய்ய மாட்டேங்குது. அடச்சே, ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கும் விஷுவல் ஸ்கேன் பண்ணு. ஓகே, நம்ம அவரை ஊரமப்படுத்தி வைக்கணும். ஜென்டில்மேன், யாராவது எங்களுக்கு உதவி செய்றீங்களா? அவரை கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடில் திருப்புங்க. ரெடி? 1 2 3. எப்படியாவது அவரை சீட்ல உட்கார வைக்க ட்ரை பண்ணுங்க. ஓ நோ, ஏ கேட் இன்னும் டார்கெட்டை மார்க் பண்ணிருக்கு. அந்த பிளேன் இதே வேகத்தில் இதே பாதையில நம்மளை நோக்கி வந்துச்சுன்னா இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த பிளேன் நம்ம பக்கத்தில் வந்துடும் சார். ஓகே, இது எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும். இது நம்ம நடக்க விடவே கூடாது. என்ன கொடுமை இது! ஸ்டேட்டஸ் என்ன? ஏர்கிராஃப்ட் அட்ரஸிங் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் எல்லாமே எரிஞ்சு போச்சு. அண்ட் இதை பற்றி கிளீவ்லாண்டுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. அவரை கொஞ்சம் தூக்கி நிற்க வைக்கலாம். நோ 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 நோ, மறுபடியும் மிசைல் ஸ்டார்ட் ஆகுது. அதோட சைஸையும் வேகத்தையும் வச்சு பார்க்குறப்ப ஏ கேட் இப்போ டார்கெட் பண்ணியிருக்கிறது ஒரு சிவிலியன் ஏர்கிராஃப்ட் தான் சார். இது ரொம்ப மோசம். நாம இப்போ ஒரு சிவிலியன் ஏர்பிளேனை நோக்கி சொல்ல போறேன்னு சொல்றேன். இவரை கவர் பண்றதுக்காக நான் ஏதாவது எடுத்துக்கிறேன். தள்ளி போங்க சார், தள்ளி போங்க. சார், உங்க சீட்ல போய் உட்காருங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், ப்ளீஸ் உட்காருங்க ப்ளீஸ். ஒண்ணும் ஆகாது சார், போய் உட்காருங்க சார். சார் சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? போய் உட்காருங்க ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் நிறுத்துங்க. வேண்டாம் சார், வேண்டாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவரை முதல்ல வெளிய அனுப்பி விடுங்க. வெளிய அனுப்பி விடுங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அமைதியா இருங்க. டென்ஷன் ஆகாதீங்க சார். சண்டை போடாதீங்க. சார், ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. தேங்க்ஸ். நீ உள்ள போ. அவரோட சீட்ல உட்கார வைக்கலாம் சார்.
தூக்குங்க. சார் உங்களால் ஏதாச்சும் பண்ணி இதை நிறுத்த முடியுமா சார்? இல்லை மேஜர், அதுக்கு வாய்ப்பே இல்லை. குட். இந்தாங்க, இது எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். சார் மிசைல் அவங்கள நோக்கி போகுது. ஓகே, நீ பின்னாடி போய் என்னன்னு பாரு. ஓகே. இன்னும் 10 செகண்ட்ல 9 5 4 2 இப்போ இங்க என்ன நடக்குது? ஆக்சிஜன் வார்னிங் ஆன் ஆயிடுச்சு. சீக்கிரம் மாஸ்க போடுங்க, பிரஷர் ஈக்குவலைஸ் ஆகுது. கண்ட்ரோலில் இழந்துட்டே இருக்கோம். ஃப்ளைட்டை கீழே இருக்கிறேன். நீ விஷுவல் ஸ்கேனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இரு. ஓகே. நான் கேப்டனை வார்ன் பண்ணணும். இரு, நான் போறேன். கேப்டன், நான் கேப்டன் சின்ஸ் பேசுறேன். கேபினோட பிரஷர் குறைஞ்சிட்டே இருக்கு. என்ன நடக்குதுங்க? நைஸா செக் பண்ண போயிருக்காரு சார். எல்லாரும் ஆக்சிஜன் மாஸ்க போடுங்க. பிளேன்குள்ள வெடிக்காத ஒரு மிசைல் இருக்கு. சார், பிளேனுக்குள்ள ஏதோ மிசைல் இருக்குன்னு சொல்றாரு. கேப்டன், ஏதாவது பதில் சொல்லுங்க. எல்லாரையும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. எல்லாரையும் அமைதியா இருக்க வை. கேப்டன் நீகர், கமாண்டர் சீஃப், மாஸ்டர் சர்ஜன் ரைஸ் எல்லாமே தயாரா இருக்கு. சாம் ஃபாக்ஸ் ஆக்ஷன்ல இறங்கியாச்சு. நாம இந்த வேகத்துல இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. எஸ் சார். உங்களால பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். குட் லக் கிரேஸ். தேங்க்யூ சார். லெட்ஸ் கோ. எனக்கு உங்க உதவி தேவை. அந்த மிசைலை கொஞ்சம் தூக்குங்க. நம்ம அதை வெளியில போட்டே ஆகணும். சீக்கிரம் வந்து தூக்குங்க. சீக்கிரம்.
சீக்கிரம். ஒன்றும் இல்லை சார், பயப்படாதீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களோட ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ். எல்லாரும் அமைதியா இருங்க. உங்களோட மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. காணோம். எனக்கு எப்படி ஏன்னு தெரியல. அந்த ஃப்ளைட் இன்னும் அப்படியே தான் இருக்கு. மிசைல் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அது இன்னமும் நம்மளை நோக்கி தானே வருது. நம்ம போற பாதையை மாத்தலனா இன்னும் 30 மினிட்ஸ்ல அந்த ஃப்ளைட்டை மோதிடுவோம். ஆனா ஏகேட் நம்ம பாதையை லாக் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அந்த ஃப்ளைட் நம்மளை நோக்கி தானே வந்துகிட்டு இருக்கு. எதனால அது பாதை தவறி இப்படி வரணும்? இந்த இடம் முன்னாடி பழைய மிலிட்டரி பேஸா இருந்தது. ஆர்மிக்கு சொந்தமான கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாம் இந்த பங்கர்ல தான் வச்சிருந்தாங்க. ஓகே, அதை நம்மளால யூஸ் பண்ண முடிஞ்சா இந்த மோதலை தடுக்க முடியும். வா. இதை ஓபன் பண்ண அசிலிடின் டார்ச் நமக்கு தேவை. இதை வெல் பண்ணிருக்காங்க. நமக்கு அதுக்கு நேரம் இருக்கா? இல்ல. அந்த பிளைன்ஸை காப்பாற்ற நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். என்ன ஸ்டேட்டஸ்? டிசேபிள் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். வேற ஏதோ ஒன்று நம்மளை நோக்கி வேகமாக வந்துகிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு C-130 மாதிரி இருக்கு. C-130 எதுக்கு? இது கண்டிப்பா ஆபரேஷன் சாம் ஃபாக்ஸ் தான் இருக்கும். இனிமே நம்மளோட ஃப்ளைட்ல இருந்து எந்த மிசைலும் போக கூடாது. என்னால நிச்சயமா கண்ட்ரோல் பேனலை கட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உடனே பண்ண. ஏகேட் நமக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்க. இது வேலை செய்யும் நம்புவோம். Oh my God. இப்போ நான் ஸ்பீடை எப்படியாவது கம்மி பண்ணி ஆகணும். Come on, come on. யாரு உள்ள? ஏஜென்ட் ராபர்ட்ஸ், அது நீங்க தானா? பிரசிடென்ட் எங்க இருக்காரு? கடைசியா பார்த்தப்போ அவரோட ரூம்ல இருந்தார். இப்ப நான் போய் பார்க்கறேன் சார். சர்ஜென்ட், பார்த்து ஜாக்கிரதையா போங்க. மிஸ்டர் பிரசிடென்ட். ஜோன், அது நீதானா? ஆமா சார். மிலானி உன் கூட இருக்காளா? இல்ல சார், என் கூட இல்ல. என் பொண்ணு எங்க? அங்க என்ன நடக்குது? இது எதிரி இருக்கிறதுனால செக்யூரிட்டி டோர் லாக் ஆயிடுச்சு சார். என்ன எதிரி? யாராவது மெலானியை கடத்திட்டாங்களா? கடவுளே, என் பொண்ணுக்கு என்னாச்சு? எனக்கு தெரியாது சார். ஏஜென்ட் லீ செக்யூரிட்டி ஸ்டேஷன்ல லாக் ஆயிருக்காரு. ஏஜென்ட் ராபர்ட் லேபரட்டரியில லாக் ஆயிருக்காரு. டோர்ஸ் எல்லாம் லாக் ஆகும்போது நான் ஹாவேல இருந்தேன் சார். அவளை கண்டுபிடிச்சல, நீ கவலைப்படாத. ஜோன், எனக்கு கண்ட்ரோல் கேபின்ல இருந்து ஸ்டேட்டஸ் தெரியணும். எனக்கு அங்க போய் நீ ரிப்போர்ட் பண்ணு. அண்ட் ஜோன், மிலானியை கண்டுபிடி. எஸ் சார். எங்க போயிருப்பா? அவ இங்க தானே இருந்தா. அப்படி எங்க போயிருப்பா? பொறுமையா. ஏஜென்ட் லீ. எஸ். பிரசிடென்ட்டும் அவரோட வைஃப் சேஃபா இருக்காங்க சார். மிலானியை தான் காணோம். இப்ப நான் கண்ட்ரோல் கேபினுக்கு போக போறேன். சரி, எனக்கு அப்பப்ப ரிப்போர்ட் பண்ணு. சார், அந்த சிவிலியன் பிளேன் இன்னமும் நம்மளை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குது. ஆமா, இந்த ஸ்பீட்ல நம்மளால சாண்ட் ஃபாக்ஸ் ஆக்டிவேட் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சார், இந்த ஏவியன்ஸ் ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கு. நான் இப்போ எந்த ஒயரை கட் பண்ணாலும் அது நமக்கு பிரச்சனை தான். இன்னும் ஒரு ரவுண்ட் தான் பாக்கி இருக்கு. நீங்க
யாருன்னு சொல்லுங்க. கேபின் க்ரூ சீஃப் சார். ஜோன், செக்யூரிட்டி டோர்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கு. எங்களால உள்ள இருந்து இதை ஓபன் பண்ண முடியாது. வெளிய இருந்து அதை ஓபன் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணு. நான் இந்த சைடுல இருந்து ட்ரை பண்றேன் சார். நீங்க தள்ளுங்க. நான் இந்த பக்கம் இழுக்க முயற்சி பண்றேன். 1 2 மறுபடியும் பண்ணுங்க சார். ஜோன், ஏகேட் காக்பிட் டோர் அட்டாக் பண்றவங்கள பாத்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு எதிரியா பாக்குது. அப்படின்னா உன்னையும் எங்களையும் தான். அப்படின்னா இப்ப நான் பிரசிடென்ட்க்கு என்னன்னு ரிப்போர்ட் பண்ணனும் சார்? இப்போ நாம ஏகேட் டிசேபிள் பண்ணி ஆகணும். ஓ காட். சார், அந்த டீஆக்டிவேட் கோட்ஸ் நான் பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துட்டேன். சீக்கிரமா போ ஜோன்ஸ். அந்த கோட்ஸ் பிரசிடென்ட் கிட்ட போய் வாங்க. நான் சொல்ற விஷயத்தை பிரசிடென்ட் கிட்ட மட்டும் சொல்லு. ஆபரேஷன் சாம் ஃபாக்ஸ். ஓகே சார். மிலானி, நீ எங்க இருக்க? இதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம். ஜான், உங்களேதான். மிலானி, ஜான் என்ன ஆச்சு? நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். புது ஏகேட் ப்ராப்ளம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. டாடிக்கு ஒண்ணும் இல்லல? அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, சேஃபா இருக்காங்க. நான் உடனே அவங்க கிட்ட பேசணும். இல்ல, இப்ப முடியாது. முதல்ல இந்த பிளேன்ல யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏஜென்சி என்ன பண்றாங்க? ஏஜென்ட் லீ செக்யூரிட்டிலயும் ஏஜென்ட் ராபர்ட் பாத்ரூம்லயும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஏகேட் டீஆக்டிவேட் கோடு உங்க அப்பா கிட்ட கொடுத்துருக்கேன்ல, அது இப்ப நான் கர்னல் லாலன் கிட்ட கொடுத்தாகணும். ஆமா, அந்த பேப்பர் சாவி எல்லாமே அப்பாவோட ரூம்ல தான் இருக்கு. மிலானி, நீ பத்திரமா இதே இடத்துல உட்காரு. இது தேவைப்படாத. நம்ம ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கோம். அயோக்கி, இங்க என்னதான் நடக்குது? ஏதோ ஒன்று வந்து அட்டாக் பண்ணுச்சுல, அது நம்மளுடைய ஃபியூல் டேங்கையும் சேர்த்து அட்டாக் பண்ணிருக்கு. சுத்தம். இன்டிகிரேட்டட் சர்க்யூட்டோட இருக்கிற எல்லாமே இப்ப கறிக்கு போயிருக்கு. அப்போ லேண்டிங் ஆப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு அது டேமேஜ் ஆயிருக்கு. ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் ஆகுது இருக்கா? அட்லீஸ்ட் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஏகேட் நம்ம மெயின் டெக்ல எதிரி இருக்காங்கன்னு காட்டுது சார். இப்படி ஒரு ஸ்டூபிடான சிஸ்டம் நான் பார்த்ததே இல்லை. அது ஜோனை தான் எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவன் தான் ஹால்வேல இருக்கா. நம்ம பாதையை மாத்துறதுக்கு இப்ப நம்மளுக்கு டைமும் இல்லை சார். அவளால் அந்த கோடை கொண்டு வர முடியலனா பிரசிடென்ட்டோட போய் அப்புறம் சாம் ஃபாக்ஸ் ஆபரேஷன் மட்டும் தான் நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேகத்தில் சாம் ஃபாக்ஸ் பண்ணதும் கிடையாது சார். இந்த வேகத்தில் கண்டிப்பா பண்ணவும் முடியாது மேஜர். நாம இந்த மிஷனை அபார்ட் பண்ணி ஆகணும். ஆனா எப்படி சார்? எனக்கு தெரியல சார். சார், நீங்க என்ன பண்றீங்க? வேணாம் சார். என்ன மேஜர்? ப்ளீஸ், நீங்க பண்ற காரியம் இந்த பிளேனை வெடிக்க வச்சிரும். ஸ்டூபிட் சிஸ்டம். இந்த ஸ்டூபிட் சிஸ்டம்னால நமக்கு எவ்வளவு பிரச்சனை. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. கர்னல் சார், ப்ளீஸ். இதுக்கு கண்டிப்பா வேற வழி இருக்கும் சார். ஓகே, யோசிக்கலாம் சார், யோசிக்கலாம். ஆல்ரைட். ஓகே. மை காட். நைஜல், நைஜல், அந்த ஓட்ட வழியா அவரு வெளியே போயிட்டாரு. ஒரு பேசஞ்சருக்கு அந்த மிசைல்னால இங்க அடிபட்டிருக்கு. அந்த பிளாங்கெட் கொஞ்சம் எடுத்து தரீங்களா? ஓகே, இந்தாங்க. தேங்க்யூ சார். இவரை மூவ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? இவர் இந்த சீட்ல உட்கார வைக்கணும். கொஞ்சம் தூக்குங்க.
அவரோட தலையை கவர் பண்ணியே வைங்க. தேங்க்யூ. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. போங்க, போய் உங்க சீட்ல உட்காருங்க. அவன் நம்ம கூட தானே உட்கார்ந்து இருந்தா. எங்க போனா? கொஞ்சம் அமைதியா இரு. அவளா எங்க போயிருக்க மாட்டா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன சொல்றீங்க சார்? யா, ஜோன் சொல்லுங்க. நான் மிலானியா கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஸ்டெப்ஸ் கடையில தான் இருக்காங்க, அங்கேயே இருக்க சொல்லிட்டேன். மத்தபடி இங்க யாருமே உள்ள வரல சார். கர்னல் லேனல் இந்த பிரச்சனைக்கு ஏ கேட் தான் காரணம்னு சொல்றாரு சார். என்னது, ஏ கேட் தான் பிரச்சனையா? ஆமா சார். அவர் உங்ககிட்ட ஆபரேஷன் சாம் ஃபாக்ஸ்னு சொல்லிருக்காரு சார். இல்ல எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குங்க. என்ன நம்பு. லாரலோட பிளான் என்ன? அவர் எக்ஸிகியூட்டிவ் ஓவர் ரைட் கூட ட்ரை பண்ண சொல்றாரு சார். அது இந்த டோர் ஓபன் பண்ணுமா? பண்ணுன்னு நினைக்கிறேன் சார். கதவு கடியில இருந்து அந்த கோட்ஸை பாஸ் பண்ண முடியுமா சார்? யா ஒரு நிமிஷம். ஆல்ரைட் ஜோன், இதுல ஓவர் ரைட்ஸ் கோட்ஸோட 5 காப்பி இருக்கு. நான் ஒரு காப்பி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே சார். அப்புறம் ஜோன், கொஞ்சம் வேகமா ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா பண்ணு. ஓகே சார். எனக்கு ஃளைட் அட்டெண்டர் வேணும். மேம் உங்க ஹெல்ப் எனக்கு தேவை. ப்ளீஸ் மேம். சொல்லுங்க மேடம். எனக்கு மாத்திரை வேணும். எங்க வெச்சீங்கன்னு ஞாபகம் இருக்கா? எனக்கு இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கு. நான் மெடிசன் எடுத்துக்கலன்னா இறந்து போயிடுவேன். மெடிசன் எடுத்து தரேன். அந்த பேக் எங்க இருக்குன்னு தெரியும் சார். கொஞ்சம் எடுத்து தர முடியுமா? ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு இப்பவே தலை சுத்துது. கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க, எடுத்து தருவாங்க. இந்த ஃளைட்ல இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? அவங்களுக்கு மெடிசன் வேணும். அது அந்த ரெட் கலர் பேக்ல இருக்கு. இங்க பாரு, எங்க போய்கிட்டு இருக்கற? அவங்களுக்கு இப்ப மாத்திரை கொடுக்கணும். உங்களுக்கு தெரியலையா? நீ அந்த பேக்கை தொடவே கூடாது. நான் அந்த பேக்கை தொட போறதுல மாத்திரை மட்டும் எடுத்துக்கிறேன். அது ரொம்ப பெரிய ரிஸ்க். இல்லனா அவங்க இறந்துருவாங்க. இங்க பாரு, நீ அந்த பேக்கை எடுத்தனா பயப்படாதீங்க. அந்த ஹோல் ஓபன் ஆச்சுனா இந்த ஃளைட்ல இருக்கிற எல்லாரும் செத்து போய்டுவோம். இங்க பாரு, எனக்கு சாகணும்லாம் ஆசை இல்ல. அந்த மாத்திரையை நான் பொறுமையா எடுத்துக்கிறேன். நீங்க எடுக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை ஹோல் விழுந்தா என்ன பண்ணுவீங்க? இது ரொம்ப பெரிய ரிஸ்க். என்ன நம்பி வீட்ல எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. சீக்கிரமா அந்த பேக் எடுங்க சார். நாம சேஃபா இருக்கோம். அமைதியா இருங்க. பிரச்சனை பண்ணாத. போய் உட்காரு. உங்க 2 பேர் உயிர் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் உயிரும் முக்கியம்தான். கிட்ட இருக்க போய் உட்காரு சொல்றல. போ. ஏய், சொல்றல போ. நீ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்காத. போ, பின்னால போ. அவங்களை எப்படியாவது இதை தாண்டி லேண்ட் பண்ண வைக்கணும். இங்க பாருங்க, நான் நெகட்டிவா பேச விரும்பல. ஆனா எதுவும் இல்லாம அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்றது? அவங்களோட ரிசீவரை எப்படியாவது நம்ம பின் பண்ண மட்டும் போதும். DC-9 ஃளைட்ல பழைய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரே ஒரு இடத்துல தான் பழைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது எங்க இருக்கு? ஏவியேஷன் மியூசியம்ல. என் கார் பிளாக் ஆயிடுச்சு. உன் கார்ல தான் போனோம். வா. ஜென்டில்மேன் ப்ளீஸ். உங்களுக்கு ஃபிட்ஸ் வருது. உங்களுக்காக மெடிசன் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. Oh my god. Oh god. கடவுளே. இதுதானே வேணும் உனக்கு. அவங்க கஷ்டப்படுறத நீயே பாரு. ஓகே ஓகே. இவங்க இருந்துட்டாங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இந்த பாவெல்லாம் உனக்கு தான் வந்து சேரும்.
போய் உங்க சீட்ல உட்காருங்க. அனுப்புறேன். இந்த வேகத்துல அது ஒர்க் அவுட்டே ஆகாது. பூம் அட்டாச் ஆயிருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் மர்ஜ் காமரி எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தயாரா இருக்கு. ஆபரேஷன் சாண்ட்ஃபாக்ஸ் வருது, நீ அதுல கண்டிப்பா போய் ஆகணும். முடியாது, என் பொண்ணு இல்லாம நான் போக மாட்டேன். நீ போனா உனக்கு அடிபடுறத பத்தி கவலைப்படாம மெலானிக்கே ஹெல்ப் பண்ணுவேன், புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியல, அவங்க ஏ கேட்ல ஏதோ மேன் ஃபங்க்ஷன் சொன்னாங்க. இங்க பாரு, ஆபரேஷன் சாண்ட்ஃபாக்ஸ் வந்துச்சு, நீ உடனே இந்த பிளைனை விட்டு போகணும். சீக்கிரம். மிஸ்டர் பிரசிடென்ட், வாங்க போலாம். நோ ஃபர்ஸ்ட் அவளை கூட்டிட்டு போ. சார், முதல்ல உங்களை காப்பாற்றணும், அதான் என் ஆர்டர். நான் தான் உனக்கு கமாண்டர் இன் சீஃப், நான் உனக்கு ஆர்டர் பண்றேன். ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃபை கூட்டிட்டு போ. சார், என்னோட ஆர்டர்ஸ் முதல்ல உங்களை காப்பாற்றணும், அப்புறம் தான் உங்க ஃபேமிலியை காப்பாற்றணும். நான் அமெரிக்கன் பிரசிடென்ட், நான் சொல்றத நீ கேட்டே ஆகணும். நான் சொல்றத செய் உடனே. எஸ் சார். மேம், ஃபர்ஸ்ட் நீங்க இதை மாட்டிக்கங்க. எனக்கு பயமா இருக்கு, என்னால இது பண்ண முடியுமான்னு தெரியல. நீ மிலானிக்காக இது பண்ணி தான் ஆகணும். ப்ளீஸ், நான் சொல்றது கேளு, ஓகேவா? ஓகே. எக்ஸாக்ட்டா இது இப்படி வேலை செய்யணும் சொல்லுங்க. மேம், நீங்க டைட்டா பிடிச்சிக்கங்க, நான் பாத்துக்கிறேன். ஹனி நீ பயப்படற, எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் உனக்கு சேஃபஸ்டான வே. நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போ. நான் சொல்றது கேளு. சார், இந்த கயிறை கொஞ்சம் பிடிங்க. எனக்கு மினாலியா நினைச்சதா பயமா இருக்கு. நீ பயப்படாத, உன்னால இது பண்ண முடியும். ப்ளீஸ் போ. இப்ப நம்ம கிளம்பலாம். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, உன்னால முடியும். இது என்னால பண்ண முடியுமா? உனக்கு முன்னாடியே நான் வந்து நீ பயப்படாத. சார், இந்த கயிறை நீங்க டைட்டா பிடிக்கணும் சார். ஹேம், I love you. சார், டர்புலன்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக பிளேன் அதோட பாதையை மாத்துது சார். அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா போகணும். பயப்படாதீங்க மேடம். ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. பூம் கட் ஆயிடுச்சு. ஏகேட் ஏதாவது வெப்பன் ஆக்டிவேட் பண்ணிருக்கா? இல்ல சார், இது வேற ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. ஆனா எதுவுமே சரியில்லையே, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை டைட்டா பிடிங்க மேடம். மேடம், டைட்டா பிடிச்சுக்கங்க. சரி. கயிறை விட்டுறாதீங்க மேடம். நான் இப்போ கிரிப்பை ரிலீஸ் பண்றேன். என்ன காப்பாத்திட்டீங்க, என் உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க. சார், சாம்ஃபாக்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு சார். எந்த நேரத்துல ஃபெயில் ஆச்சு? பிரசிடென்ட் ஃளைட்டுக்குள்ள வந்துட்டாரா? எனக்கு தெரியல சார். தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. எஸ் சார். நீங்க தான் இன்சார்ஜா? உன்கிட்ட பேச நேரம் இல்ல. உங்ககிட்ட பேசியா ஆகணும். இல்ல, பிரைவேட். இது ஒண்ணும் ஜெயில் கிடையாது. இங்க இருந்து கூட்டிட்டு வந்தா. பாருங்க, உங்ககிட்ட பேசணும். பிரைவேட், அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. சொல்றது புரியுதா? எஸ் சார், சாரி சார். என்னால கம்யூனிகேட் பண்ண முடியும். உங்களால அந்த பிளேன்ல கம்யூனிகேட் பண்ண முடியாது, ஆனா என்னால முடியும். தயவு செஞ்சு நம்புங்க. சொல்றது கேளுங்க, வாங்க. என்னால முடியும், ப்ளீஸ். மேடம், நம்புங்க. உனக்கு 30 செகண்ட் டைம் தர, அதுக்குள்ள சொல்லு. நான் அந்த மலைக்கு மேல போகணும். இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருந்தே ஆகணும். என்ன ஆனாலும் சரி, இந்த பிளேனை நாம லேண்ட் பண்ணி ஆகணும். எஸ் சார். என்கிட்ட கோட்ஸ் இருக்கு. தேங்க் காட். தேங்க் காட். நான் இத கதவு கடியில தள்ளி விடுற, கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். ஓகே. போதுமான இடம் இல்ல, இது என்னால தள்ள முடியல. ஜோன், இந்த ஏகேட் இப்போ உன்னை எதிரியா பாத்துக்கிட்டு இருக்கு. அது உன்னை சுட தயாரா இருக்கு. நம்ம சீக்கிரமா முடிச்சாகணும்.
இந்த கோர்ஸை படிக்கிறேன் சார். ஸ்டெப் 1 பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் சார். உங்க முன்னாடி சிஸ்டம் இருக்கா இல்லையா? பயோமெட்ரிக் ஸ்டேஷன் ஆக்டிவேட் பண்றேன். ஆல்ரைட். ஐடென்டிஃபிகேஷன் ஓகே ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும்னா ஜோன் ஏதோ தப்பா போயிட்டு இருக்கு. கேட்டகரை தொட விட மாட்டேங்குது. என்னால முடியல. ஜோன் சார் கர்னல் ஜோன் இங்க இருந்து போயிடு. என்னாச்சு சார்? போயிடு ஜோன். இதை வேலை பார்க்க வைக்க நமக்கு வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இந்த அனலாக் சிஸ்டமால ஏகேட் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் எந்த விதமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சார்? வெல், நமக்கு இப்போ ஒரு ரேடியோ வேணும். ஓகே. ஏதாச்சும் பண்ண முடிஞ்சதா? எதுவும் பண்ண முடியல. நான் இந்த சிக்னலை பூஸ்ட் பண்ணி ஆகணும். பிரசிடென்ட், மிஸ்டர் பிரசிடென்ட், ஜோன், மிஸ்டர் பிரசிடென்ட், கண்ட்ரோல் கேபின்ல என்ன நடக்குது ஜோன்? ஏகேட் சிஸ்டம் கர்னல் லாரலையும் மேஜர் கார்னலையும் கொன்னுடுச்சு சார். ஏஜென்ட்ஸ் இப்ப அதை டிசேபிள் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒரு நிமிஷம். இப்ப யாரு ஃளைட்டை ஓட்டுறது? ஜோன், எப்படியாவது நீ எங்களை வெளியில கொண்டு வந்தே ஆகணும். AC-80 ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஃளைட்டை ஓட்டுறதுக்கு யாருமே இல்ல. ஜோன், நான் சொல்றது கேக்குதா? ஜோன், சர்ஜன் நீங்க அங்க இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். மெலானி, இந்தாங்க, இதை ட்ரை பண்ணுங்க. ரேடியோ ஒர்க் ஆகுது. அடுத்தது ரேடார். அந்த செக்யூரிட்டி லைட்ஸ்ல இருக்கிற பேட்டரியை எடுத்து கொடு. இந்தாங்க. இது கண்டிப்பா வேலை செய்யும். நிச்சயமா பண்ணலாம். ஓகே. ரேடாரும் வேலை செய்யுது. பட் நம்ம கிட்ட ரேடார் டாக்ஸ் இல்லையே. அப்படின்னா பழைய காலத்துப்படியே பைலட் கிட்ட கேட்டு ஆல்டிடியூட தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அமெரிக்கானா ப்ளூ, கிளீவ்லேண்ட் கண்ட்ரோல்ல இருந்து பேசுறேன், ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அமெரிக்கானா ப்ளூ 23, நான் கிளீவ்லேண்ட் கண்ட்ரோல்ல இருந்து பேசுறேன், கேக்குதா உங்களுக்கு? மெலானி, உனக்கு ஒண்ணும் ஆகலையேமா? டாட், ஜோனை லேசர்ஸ் அட்டாக் பண்ணிடுச்சு. ஆல்ரைட், நான் சொல்றதை கேளு. உன்னால ஓவர்ரைட் கோட்ஸை எடுத்துட்டு வர முடியுமா? ஓகேப்பா. குட் கேர்ள். நான் சொல்றதை கேளு மெலானி. அந்த லேசர் நீ நகர்ந்தனா அட்டாக் பண்ணும்.
அதை விட்டு நீ தள்ளியே இரு, இல்லனா நீ டிஸ்ட்ராக்ட் பண்ணு. எதை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்றது? எதையாச்சு வச்சு பண்ணு. டாட் லேசஸ் வருது. நீ ஏகேட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஃளைட் ஓட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீ அமைதியா அங்கேயே இரு, நான் வர வரைக்கும். ஓகே? நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஓகே, எப்படியாவது நம்ம ட்ரை பண்ணணும். அமெரிக்கானா ப்ளூ ஃப்ளைட் 23. நான் பேசுறது கேக்குதா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ரெண்டு ஃளைட் மோதுறதுக்கு இன்னும் 90 செகண்ட்ஸ் தான் இருக்கு. புரியுது, பதட்டப்படாத. அமெரிக்கானா ப்ளூ, இது கிளீவ்லாண்ட் கண்ட்ரோல். அமெரிக்கானா ப்ளூ. ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம பீக்கன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம தப்பான வழியில போய்கிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்னு உடனே கண்டுபிடி. நம்ம கிட்ட அதிகமான பவர் இல்ல. அமெரிக்கா ப்ளூ 23 மேடே. இது வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த பழைய பிளேனுங்கிறதுனா ஆன்லாக் சிஸ்டம் இருக்கும். நான் டிட்ராய்ட்ல இருக்கிற யாரையாச்சும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றேன். அமெரிக்கா ப்ளூ 23 மேடே மேடே. ஐ ரிப்பீட் மேடே மேடே. எங்களுக்கு உதவி வேணும். மேடே. அமெரிக்கானா ப்ளூ, கிளீவ்லாண்ட்ல இருந்து பேசுறேன். 21000 அடிக்கு உடனே கீழே இறங்குங்க. கிளீவ்லாண்ட், எங்க கிட்ட நேவிகேஷன் கண்ட்ரோல் இல்ல. இங்க இருக்கிறது கருகிருச்சு. ஓவர். இன்னும் 30 செகண்ட்ஸ்ல நீங்க இன்னொரு பிளேனை இடிச்சிருவீங்க. உடனே கீழே இறங்குங்க. கிளீவ்லாண்ட் கண்ட்ரோல், மறுபடியும் சொல்லுங்க. இன்னும் 30 செகண்ட்ஸ்ல ஏர்ஃபோர்ஸ் ஒன் இடிச்சிருவீங்க. உங்க இன்ஜின்ஸ் உடனே ஆஃப் பண்ணுங்க. எல்லா பவர்ஸையும் ஆஃப் பண்ணுங்க. நான் கீழே போக ட்ரை பண்றேன். ஓ மை காட், எதுக்காக இப்படி நடக்குது? அவங்க தப்பிச்சிட்டாங்களா? தப்பிச்சிட்டாங்க. ஏர்ஃபோர்ஸ் ஒன், கிளீவ்லாண்ட் கண்ட்ரோல்ல இருந்து பேசுறேன். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கடவுளே, எப்படியாவது ஓபன் ஆகணும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நீங்க பாருங்க, அந்த பவர் பிளான்ட் தாண்டி ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்கு. அங்க அவங்கள லேண்ட் பண்ண சொல்லலாம். இந்த இடம் உங்களுக்கு போதுமா? வேற வழியே இல்ல. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப சிக்னல் கிடைக்குது சார். இப்போ நம்ம கிளீவ்லாண்டோட ஜாயின் பண்ணோம், அவ்வளவுதான். ஜாயின் பண்ண ட்ரை பண்றோம். ஓகே சார். ஜான், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஜான். அமெரிக்கானா ப்ளூ, கிளீவ்லாண்ட் கண்ட்ரோல்ல இருந்து பேசுறேன். ரூட் நம்பர் 244க்கு போங்க. ஃபோர்ஸ் லேண்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. பவர் பிளான்ட்டை தாண்டோன்னு ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் இருக்கு. ஏர்ஃபோர்ஸ் ஒன், கிளீவ்லாண்ட் கண்ட்ரோல்ல இருந்து பேசுறேன். ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். மிலானி,
மிலானி சீட் பெல்ட்டை போட்டுக்கோமா. அந்த பக்கம் எமர்ஜென்சி சர்வீஸை உடனே அந்த ஃபீல்டுக்கு போக சொல்லு. மர்சி ஹாஸ்பிட்டல் கமன். ஏர்ஃபோர்ஸ் 1 கிளீவ்லாண்ட் கண்ட்ரோல்ல இருந்து பேசுறோம். உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. டாடி லேண்டிங் கியர் ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். ஃபிளாப்ஸை டவுன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இப்போ இறங்க போறோம். பேக்டிக் தயாராகிறேன். உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஓகே, உனக்கு நல்லா இருக்கேன். பேசஞ்சர்ஸ் உடனே வெளியே அனுப்பலாம். ஒன்றும் ஆகலே. ஓகே, நான் கதவு கிட்ட போறேன். நான் போய் பேசஞ்சர்ஸை பார்க்கறேன். நான் ஸ்லைடிங் மிஷின் ஓபன் பண்றேன். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மெதுவா போங்க. குதி குதி குதி. சீக்கிரம் வாங்க, சீக்கிரமா போங்க. வாங்க, பதட்டப்படாம போங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. போங்க, மெதுவா போங்க. நீ அந்த பக்கம் போ. கம் ஆன் கம் ஆன். சீக்கிரம் குதிங்க. வாங்க. கொண்டு வாங்க, வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். போங்க போங்க போங்க. நிக்காதீங்க, போங்க. லைன் எடுக்க போங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் ஜம்ப் பண்ணு. நான் தான் கடைசி ஆளு. சீக்கிரம் போலாம். சீக்கிரம் ஓடு 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 ஓடு. சரி, ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. ஓடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க. போங்க. வா வா சீக்கிரம் வா. மிஸ்டர் பிரசிடென்ட், ஒன்றும் ஆகல. ஓகே ஓகே. மிலானி, உனக்கு ஒன்றும் ஆகல. I'm fine. ஏர்ஃபோர்ஸ் 1 கிளீவ்லாண்ட்ல இருந்து பேசுறேன். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஏர்ஃபோர்ஸ் 1 கிளீவ்லாண்ட் கண்ட்ரோல். எனக்கு டிட்ராய்ட்டுக்கு வழி சொல்லுங்க. அது நம்மளோட பிரசிடென்ட். திஸ் இஸ் கிளீவ்லாண்ட் கண்ட்ரோல். ஏர்ஃபோர்ஸ் 1 ஹெட்டிங் 240 நோக்கி போங்க. ரன்வே 18. சார், என் முதல் நாள் இன்டர்ன்ஷிப் இப்படியா இருக்கணும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்பவே நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்ட. அவங்க இப்ப சேஃபா லேண்ட் ஆயிட்டு இருக்காங்க. Thank God. நம்ம சேஃபா வந்து சேர்ந்ததுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இல்ல, நம்ம எல்லாரும் உயிரோடு வந்து சேரல. முதல்ல இந்த பிளேனை விட்டு இறங்கலாம். வாங்க
அடுத்து என்ன பண்ண போறோம்? வெல், நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஏன்னா ஒரு நல்ல கண்ட்ரோலர் எப்பவும் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே. உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். தேங்க்ஸ். நிச்சயம் நீ நல்ல கண்ட்ரோலராக வருவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன நீ பாப்னே கூப்பிடலாம். ஓகே பாப். வெல், நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடணும், சரியா? கண்டிப்பா சார். எங்கேயாவது சாப்பிட போலாமா? நீ கேட்கவே மாட்டேன்னு நினைச்ச.